கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் கை என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்ட் பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, எமாத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக பாவிகளாகி எங்களை உமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற உமது குமாரனின் பேரன்பை நினைக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களினால் ஏற்பட்ட காயங்களை உமது கரங்களில் ஏந்தினீரே. நாங்கள் அடைய வேண்டிய பாவ தண்டனையை ஆணி பாய்ந்து உமது திருக்கரங்களில் நீர் மௌனமாய் ஏற்றுக்கொண்டீர். அந்த தழும்புகளே இன்று எங்களுக்கு புகலிடமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உமது கரங்கள் எங்களுக்கு தந்த பாதுகாப்பையும் நீர் எங்களுக்காக சுமந்த வேதனைகளை உணர கிருபை தாரும். உமது வல்லமையுள்ள கரங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Immanuel in the
தியானம் 13. ஆத்தும நேசரின் கை, முதலாம் பாகம். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஓர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த வசனங்களை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3, மத்தேயு 8, 14, 15, மத்தேயு 20, 34, லூக்கா 13, 10 முதல் 13, லூக்கா 2, 51 ஆகிய வசனங்களிலே பார்க்கலாம். இந்த நாளின் போதனை. இயேசுவின் திருக்கரத்தின் மகத்துவங்களை காட்டும் பல குறிப்புகள் புதிய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் ஒரே மொத்தமாய் ஆராயாமல் 5 பாகமாக்கி ஆராய்வோமாக. பாலிய இயேசுவின் கையை பற்றி யாதொரு குறிப்பும் சுவிசேஷத்தில் இல்லை. அதற்காக விசனப்பட வேண்டியதுதான். என்றாலும் இயேசு தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்றும், இயேசுவை இவன் தச்சனல்லவா என்றும் பலர் சொல்லி இருப்பதாலும், அவர் சிறு பிராயம் முதல் தச்சு வேலைக்குரிய பல வகைகளிலும் தமது திருக்கரங்களை பிரயோகித்தார் என்று சொல்ல தடையில்லை. அவர் லோக குருவாய் வெளிப்பட வேண்டிய காலம் வந்தது முதல் அவர் கரம் வேறு வேலைக்கு திரும்பிவிட்டது. மேலே காட்டிய வசனங்கள் இயேசுவின் கையை பற்றிய 4 குறிப்புகளை வெளிப்படுத்துகின்றன. முதலாவது, ஆத்தும நேசரின் கை குஷ்டரோகி குணமாகும் தைலமாயிருந்தது. இயேசு குஷ்டரோகியை தொட்டவுடனே அந்த ரோகம் குணமாயிற்று என்று அறிகிறோம். இரண்டாவது, ஆத்தும நேசரின் கை காய்ச்சலை தீர்க்கும் மருந்தாயும் இருந்தது. இதை பேதுருவின் மாமியின் விஷயத்தில் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது, அவருடைய கரம் குருட்டு கண்களை திறக்கும் கருவியாய் இருந்தது. கிறிஸ்துவின் ஜீவ காலத்தில் 4 குருடர் அவருடைய திருக்கரம் பட்டதால் குணமடைந்ததை காண்கிறோம். நான்காவதாக, ஆத்தும நேசரின் கரம் கோணலை நேராக்குகிறதாயும் இருந்தது. பிசாசின் ஏவுதலினால் 18 வருடமாய் எவ்வளவு நிமிரக்கூடாத முதுகின் வளைவு கிறிஸ்துவின் கை பட்டவுடன் நிமிர்ந்து விட்டது என்று அறிகிறோம். இன்னும் கிறிஸ்துவின் கை மகத்துவங்களை பின்பதாக தியானிப்போம். இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, நீ உன் கண்களை ஏறெடுத்து கிறிஸ்து இயேசுவின் திரு கரங்களை நோக்கி தியானி. இரட்சகர் தோமாவை பார்த்து என் கையை பார் என்று நீட்டி காட்டினது போல இந்நிமிஷத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் நின்று கொண்டு என் ஆத்துமாவின் தியானத்திற்கு தமது கையை நீட்டி தருகிறார். அவர் சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கு உதவியாக தமது கையை நீட்டுகிறார். பாவ குஷ்டத்தால் நிறைந்த என் ஆத்துமா இன்னும் எத்தனை வருடம்தான் அவதிப்பட வேண்டும்? அநேக வருடமாய் நடைப்பணம் போலிருந்த சரீர குஷ்டரோகியையும் அவர் கரம் தொட்டது. இரட்சகர் தொட்டது முதல் வியாதியும் இல்லை, அதுவுமன்றி எவ்வளவோ பாக்கியமும் தொடர்ந்து வந்தது. என் குஷ்டரோகம் அவராலே நீங்கும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். நீர் என் ஆத்துமாவை தொடவும் வேண்டியதில்லை. எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்று உமது திரு உள்ளத்தில் நினைத்தால் போதும். அது என்னை தொட்டது போலே தான். இப்பொழுது நான் குஷ்டரோகிய இருப்பதினாலே உம்மை சேராதவனும், உமது மோட்ச லோக காணியாட்சிக்கு புறம்பானவனும், பாவ மன்னிப்பின் சந்தோஷங்களை இழந்தவனும், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்தவனுமாய் இருக்கிறேன். பழைய குஷ்டரோகியைப் போல் நானும் வந்து உமது பாதத்தில் விழுகிறேன். அடியானுக்கு இரங்கும், இரங்கும். ஆ, என் இரட்சகர் இம்மட்டும் எனக்கு மடக்கிக் கொண்டிருந்த கைகளை என் ஆத்துமாவுக்கு நேராக நீட்டுகிறார். இதோ என்னை தொடுகிறார், அதை உணர்கிறேன்.
இனி எனக்கென்ன குறைச்சல்? இனி நான் பரிசுத்த நகரத்திற்குள் போவேன், அங்குள்ளவர்களோடு சகவாசம் செய்வேன். இனி நான் என் உதடுகளை மூடிக்கொண்டு அசுத்தன் அசுத்தன் என்று கத்த மாட்டேன். மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு என்னை தமது ஜன கூட்டத்திற்கு தகுதி உடையவன் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார். இந்த நாளின் தியானம்: ஆத்துமாவே, பாவ குஷ்டரோகத்துக்கு மாத்திரமல்ல, ஆத்துமாவின் காய்ச்சலாகிய சிற்றின்பங்களுக்கும் இயேசுவின் கரத்தில் மருந்து உண்டு. இருதய குருட்டாட்டத்திற்கும் மருந்து உண்டு. இருதய கோணலுக்கும் மருந்து உண்டு. ஆகையால் நீ ஏன் உன் வாலிய பிராயம் முதல் வருடங்களாய் விடா சுரமுடையவனாய் மெலிந்து போக வேண்டும்? இயேசு வண்டே வா. நீ பிறந்த நாள் முதல் ஏன் குருடனாய் திரிய வேண்டும்? இதோ நசரனாகிய இயேசு கடந்து போகிறார். உன் குருட்டாட்டம் அவருக்கு தெரிந்திருந்தும் நீ கூப்பிடட்டும் என்று அவர் பாராதவர் போல போகிறார். இது நல்ல சமயம், கூப்பிடு. அவர் திரும்ப மட்டும் கூப்பிடு. தூர போய்விட்டார் என்று எண்ணாதே. உன் குருட்டு கண்ணுக்கு அப்படி தோன்றுகிறது போல் இருக்கிறது. அவர் கிட்டே நிற்கிறார், கூப்பிடு. அவர் ஒரு நோயாளியையும் ஏமாந்து போக செய்ததில்லை. நசரனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும். நசரனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும். என் இருதய குருட்டுராட்டத்தை நீக்கியலும் என்று கேள். ஆத்துமாவே, உனக்கு எத்தனை வியாதி அப்பா! குஷ்டரோகம், சிற்றின்ப காய்ச்சல், குருட்டுத்தனம் இவற்றோடு போயிற்றோ? கூணனாயும் இருக்கிறாயே. உன்னை போல நிர்பந்த சிறிடை ஒரு அந்துவை காட்டுவாயா? காட்ட மாட்டாய். கோணாத ஆத்துமாவை கண்டதே இல்லை. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது நினைவெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று சத்திய வேதம் சொல்வது சத்தியமே சத்தியம். ஆத்துமாவே, உன் இருதய கூன் நிமிர்ந்து நீதியின் சூரியனை கண்ணோக்கி அதன் மாட்சிமைகளை அனுபவிக்க வேண்டுமானாலும், மண்ணை நோக்காமல் விண்ணை நோக்க விரும்பினாலும் இயேசுவின் திருக்கரத்தை தேட வேண்டியது. உன் ஜெபங்களினாலும் நற்கிரியைகளினாலும் ஆத்துமாவின் கோணலை திருத்தி கூனை நிமிர்த்தி கொள்ளலாம் என்று எண்ணினால் அதை போல் பைத்தியம் வேறொன்றும் இல்லை. அது நிமிரவே மாட்டாது. இயேசுவின் கையால் அது கூடுமே என்று உன் கையால் கூடாது. கடைசியாக, ஆத்துமாவே, நீ குஷ்டரோகி, நீ காய்ச்சல்காரன், நீ குருடன், இப்படிப்பட்ட நீ உன் இருதய கூனை எப்படி திருத்துவாய்? நீயே சொல்லு. வானமே கேள், பூமியே செவி கொடு. பாவி பேசுகிறான். குஷ்டரோகம், காய்ச்சல், குருட்டுக்கண், கூன் என்னும் 4 நோயோடு பிறந்தேன். இந்த நோய்கள் என்னை பிடித்து வருடங்களாகின்றன. பண்ணாத தபமெல்லாம் பண்ணினேன், குடியாத மருந்தெல்லாம் குடித்தேன், பலிக்கவில்லை. கடைசியாக தெய்வீக வைத்தியனாகிய இயேசுவின் பாத வைத்தியசாலையில் வந்து சேர்ந்தேன். அவர் என்னை தமது கிருபா கரத்தால் தொட்டார். அந்நிமிடம் முதல் 4 நோயும் தீர்ந்து இதோ நிற்கிறேன். ஆகையால் வானமே மகிழ்ச்சி கொள், பூமியே கம்பீரமாய் முழங்கு. விசுவாச வணக்கம். குஷ்டரோகம் தீர்த்த இயேசுவே நமஸ்காரம். குணமளித்த இயேசுவே நமஸ்காரம். கண் கொடுத்த ஐயனே நமஸ்காரம். கூன் நிமிர்த்த அப்பனே நமஸ்காரம். நாம் ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படில் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு சோஸ்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவருடைய தயவுள்ள விசாரணையிலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தம் கிருபை செய்தருளும். ஆமென்.